ஓகே, வணக்கம். இன்னைக்கு ஜூலை 14 2026 ரெண்டு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்திய வம்சாவளி வீரர் ஒருத்தர், அவர் பேர் வந்து அனில் மேனன், நம்மளுடைய இந்தியாவை சேர்ந்த கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு பயணம் மேற்கொள்ள போறார். இன்னைக்கு அவர் பயணம் மேற்கொள்ள போறார். ஆல்ரெடி வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுபான்சு சுக்லா அவர்கள் வந்து பயணம் மேற்கொண்டிருப்பார் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு. அந்த வகையில இரண்டாவது இந்திய வம்சாவளியை சேர்ந்த வீரரான திரு அனில் மேனன் அவர்கள் இன்னைக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இன்னும் அவர் போய் ரீச் ஆகல. இன்னைக்குதான் ராக்கெட்டை லான்ச் பண்றாங்க. இது சக்சஸ் ஆகணும், சக்சஸ்ஃபுல்லா அவர் போகணும் அப்படிங்கிறத நம்ம பிரார்த்தனை செய்வோம். சரி, இது ஒரு ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா பர்சனாலிட்டிஸ் அப்படின்ற டாபிக் வந்து உங்களோட சிலபஸ் குரூப் 1 இருக்கட்டும், 2 இருக்கட்டும், 4 இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பர்சனாலிட்டிஸ் அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் முக்கியமான பர்சனாலிட்டிஸ் பத்தி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. செகண்ட், நம்ம வந்து நிறைய ஸ்கீம்ஸ் பத்தி டெய்லி பார்த்துட்டு வரோம். டெய்லி ஒரு ஸ்கீம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பிஎம் உஜ்வாலா யோஜனா. பிஎம் உஜ்வாலா யோஜனா இந்த ஸ்கீம் எதுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் பார்த்துடலாம். இந்தியாவில் 2020க்குள்ள நான் சொல்ற டேட்டா 2015-20 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் பேர் இன்டோர் பொல்யூஷனால பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறாங்க. இது WHO டேட்டா, உலக சுகாதார நிறுவனம் கொடுக்கக்கூடிய தரவு இது. ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் பேர், குறிப்பா அதுல 80% பெண்கள் இந்த விறகடுப்பு யூஸ் பண்றதுனால வரக்கூடிய இன்டோர் ஏர் பொல்யூஷனால மட்டுமே இறக்குறாங்க. அப்போ விறகடுப்பு யூசேஜை மட்டும் குறைச்சா ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் பெண்களை நம்மளால காப்பாற்ற முடியும். அதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த பிஎம் உஜ்வாலா யோஜனா. இதுல என்ன செய்யறாங்க அப்படின்னா, விறகடுப்புக்கு பதிலா கவர்மெண்டே ஃப்ரீயா கேஸ் கனெக்ஷன் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், நீங்க விறகடுப்பு யூஸ் பண்ணாதீங்க, எல்பிஜியை ஃப்ரீயாவே நான் கொடுக்குறேன், யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது. சரி, இப்ப இந்த திட்டத்துக்குள்ள வந்துடலாம். 2016 லான்ச் பண்றாங்க. மொத்த வெயிட் பாத்தீங்கன்னா 14.2 கிலோ வெயிட் இருக்கிற எல்பிஜி சிலிண்டரை உங்களுக்கு ஃப்ரீயாவே கவர்மெண்ட் வந்து கொடுக்குது. சரி, இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் இந்த மினிஸ்ட்ரி கீழே வருது. 2016 லான்ச் பண்றாங்க. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம், பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் இந்த மினிஸ்ட்ரி கீழே வருது. சரி, ஓகே. இப்போ நீங்க எலிஜிபிள் நினைக்கிறீங்க. நீங்க எப்படி சார் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்றது அப்படின்னா, உங்க ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கேஸ் ஏஜென்சி கிட்ட நீங்க போகணும். அந்த ஏஜென்சி கிட்ட போய் இந்த மாதிரி நான் வந்து இந்த ஸ்கீம்ல இணையலான் இருக்கேன், உஜ்வாலா ஸ்கீம்ல இணையலான் இருக்கேன், உங்களுக்கு கேஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ஏஜென்சி கிட்ட போகணும். அவங்க கிட்ட போய் இந்த ஸ்கீம்ல இணையலான் இருக்கேன்னு நீங்க போய் சொல்லணும். உங்களுக்கு முன்னாடியே கேஸ் கனெக்ஷன் இருக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் கேஸ் கனெக்ஷன் இதுவாக தான் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீங்க இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டு கேட்பாங்க. கட்டாயம் பெண்கள் பேர்ல தான் கேஸ் கனெக்ஷன் கொடுப்பாங்க. அதனால உங்க அம்மாவோ தங்கச்சியோ அக்காவோ இவங்க தான் போக முடியும் கண்டிப்பா. ஸோ போயிட்டு அவங்களோட ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், ரேஷன் கார்டு இதெல்லாம் கொண்டு வர சொல்லுவாங்க. போட்டோ இதெல்லாம் கொடுத்துட்டு ஸ்கீம்ல நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ கேஸ், நல்லா கவனிச்சுக்கோங்க, ஃப்ரீ கேஸ், ஃப்ரீ கேஸ் ஸ்டவ். நிறைய இடத்துல கேஸ் ஸ்டவ்க்கெல்லாம் காசு வாங்குறாங்க, அது தவறு. ஆக்சுவலா கவர்மெண்ட் ஃப்ரீயா தான் கொடுக்குது. ஃப்ரீ கேஸ், ஃப்ரீ கேஸ் ஸ்டவ் இந்த கனெக்ஷன் உங்களுக்கு அப்படியே அந்த யூனிட்டை ஃப்ரீயாவே கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. சார், அப்போ இந்த கேஸ் ஏஜென்சி இருக்குல்ல, உங்களுக்கு ஃப்ரீயா இதை கொடுக்குது இல்ல, அவங்களுக்கு என்ன சார் லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேஸ் ஏஜென்சி என்ன பண்ணுன்னா கேஸை ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் கிட்ட இருந்து வாங்கும். இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் கேஸ், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இவங்க கிட்ட இருந்துலாம் அது என்ன பண்ணும், சிலிண்டர்ல அடைக்கப்பட்ட கேஸை வாங்கும். வாங்கிட்டு அதை ஒரு ப்ராஃபிட் வச்சு உங்களுக்கு வித்துருவாங்க. ஃபிக்ஸடு ப்ரைஸ் தான் கேஸ் ப்ரைஸ். எப்பவுமே கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ற அந்த ப்ரைஸுக்கு தான் நீங்க கேஸ் விற்கணும், அதுக்கு மேல விற்க கூடாது. அப்போ அவன் ஒரு 900 ரூபாய்க்கு வாங்கினானா 1000 ரூபாய்க்கு விற்பான். மார்ஜின் அவனுக்கு ஒரு 1000, ஒரு கேஸுக்கு இவ்வளோன்னு சொல்லி அவனுக்கு மார்ஜின் இருக்கும். சரி, ஓகே. இப்போ இப்படிதான் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சி உங்ககிட்ட கனெக்ஷன் கொடுத்துட்டு அந்த காசை ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்ட வாங்கிடும். அவங்களுக்கு கவர்மெண்ட் பே பண்ணிடும். இவ்வளவுதாங்க.
உங்க பாக்கெட்ல இருந்து நீங்க காசு கொடுக்கல, கவர்மெண்ட் உங்களுக்காக அவங்களுக்கு பே பண்ணிருது, நீங்க கனெக்ஷன் வாங்கிக்கிறீங்க. எதுக்கு அப்படின்னா இந்த இண்டோர் பொல்யூஷனால வரக்கூடிய இறப்பை தடுக்கிறதுக்காக எல்பிஜி கனெக்ஷனை கவர்மெண்ட் ஃப்ரீயாவே உங்களுக்கு கொடுக்குது. சரி, இப்போ வாங்கிட்டு வந்துட்டீங்க, ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டீங்க, ஒரு 2 மாசத்துல காலி ஆயிடுது. இப்போ ரீஃபில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீஃபில் ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க உஜ்வாலா திட்டத்துல சேர்ந்து ஒரு சிலிண்டர் காலி பண்ணிட்டீங்க, அடுத்த சிலிண்டர் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வர ஃபர்ஸ்ட் சிலிண்டர் ஃப்ரீ. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 4 சிலிண்டருக்கு உங்களுக்கு 300 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க. நீங்க 4 சிலிண்டர் தாண்டி ஒரு வருஷத்துல யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க உங்க ஃபுல் காசை கொடுத்து சிலிண்டர் வாங்கிக்கணும். அதுக்கு மானியம் கிடையாது. மானியம்னா எப்படி செயல்படும் அப்படின்னா, இப்போ கேஸ் ரேட் வந்து 1000 ரூபான்னு வச்சுங்க, நீங்க உங்க கை காசு போட்டு கேஸை வாங்கிடுவீங்க, 1000 ரூபாய்க்கு வாங்கிடுவீங்க. 300 ரூபாய் உங்களுக்கு உங்க பேங்க் அக்கௌண்ட்ல டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற அந்த முறையில டைரக்டா உங்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு சிலிண்டருக்கு 300 ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்துரும். இது வந்து வருஷத்துக்கு 4 சிலிண்டருக்கு தான். நீங்க ஃபர்ஸ்ட் ரீஃபில் ஃப்ரீ, அதுக்கப்புறம் 3 சிலிண்டருக்கு இந்த 300 ரூபாய் மானியம் கிடைக்கும். அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து 4 சிலிண்டருக்கு 300 ரூபாய் மானியம் கிடைக்கும். ஆனா 5வது சிலிண்டர் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா நீங்க மொத்த காசை நீங்க தான் போடணும், உங்களுக்கு மானியம் கிடையாது. 4 சிலிண்டர் வரைக்கும் கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுக்கும். இந்த 300 ரூபாய் உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துரும். நீங்க உங்க கை காசை போட்டு வாங்கிடுவீங்க, கவர்மெண்ட் அதுல ஒரு 300 ரூபாயை உங்களுக்கு திருப்பி கொடுத்துரும். இதுதான் அந்த ஸ்கீமோட ஆப்ரேட் ஆகிற முறை. இதுக்கு மொத்த நிதியும் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணுது. ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ஸ்கீமுக்குன்னு 1 ரூபாய் செலவு பண்ணாது. ஓகேவா? ஸோ எல்லாமே இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் மினிஸ்ட்ரி அவங்களுக்கு பட்ஜெட்ல ஒதுக்குற அந்த ஃபண்ட்ல இருந்து தான் இந்த ஸ்கீம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரன் ஆகுது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் காசு இதுக்கு ஸ்பெண்ட் பண்றது இல்லை. இது வந்து சென்ட்ரலி ஃபண்டட் ஸ்கீம், சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் இது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தினமும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ண போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. அது இல்லாத ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம சேனல்ல தினமும் ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை கொஞ்சம் ப்ராக்டிக்கல் யூட்டிலிட்டியோட படிக்க பாருங்க. அதை வெறும் ஃபேக்ட் நம்பரா படிக்காம அதோட யூட்டிலிட்டி என்ன, எங்க போய் நான் அந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ண முடியும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எனக்கு சிலிண்டர் காலியானா அடுத்து நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் யூட்டிலிட்டியோட படிச்சீங்கன்னா தான் உங்களோட வாழ்க்கைக்கு அந்த ஸ்கீம் யூஸ் ஆகும். உங்களோட அக்கம் பக்கத்தை சேர்ந்தவங்க யாராவது ஏமாறுறாங்கன்னா உண்மையான அந்த ஸ்கீமை சொல்லி நீங்க அதை தடுக்க முடியும். ஒரு அரசாங்க தேர்வுக்கு படிக்கிற ஒரு மாணவனா உங்களுக்கு இது ரொம்ப அவசியமான விஷயம். இந்த புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.